தாய்ப்பால் விற்பனை தொடர்பாக தமிழகம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சென்னை மாதவரம் KKR கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற பெயரில் மருந்தகம் நடத்தி வந்த முத்து என்பவர் சட்டவிரோதமாக புட்டிகளில் அடைத்து தாய்ப்பால் விற்பனை செய்து வந்தது அம்பலமானது. இதனையடுத்து அங்கு ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 30 மில்லி அளவு கொண்ட தாய்ப்பால் புட்டிகளை பறிமுதல் செய்தனர். மருந்தகத்தை உடனடியாக மூடி முத்திரையிட்ட அதிகாரிகள் மருந்தக உரிமையாளர் முத்துவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாய்ப்பால் விற்பனை தொடர்பாக தமிழகம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது. சென்னையில் தாய்ப்பால் விற்பனையை கண்காணித்த நடவடிக்கை எடுக்க 18 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் வேறு பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி தாய்ப்பால் விற்பனை செய்பவர்களின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்ப்பால் விற்பனை தொடர்பான புகார்களை தெரிவிக்கும் வகையில் 9444-42322 என்ற இலவச தொலைபேசி எண்ணையும் உணவு பாதுகாப்புத்துறையினர் வழங்கியுள்ளனர்.